வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகிட்டுருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அது என்ன ஸ்பெசிஃபிக்காக வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வக்ரம் அப்படிங்கிறத ரெட்ராகேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்புலேருந்து மாறி செயல்படுறத வக்ரம்னு சொல்லுவோம். அப்படி யார் இப்போ இயல்பு மாறி இருக்கான்னா, சனி மாறி இருக்கிறாரு. சூரியனுக்கு சரியாக 519வது டிகிரியில் சனி பகவான் வரும்போது வக்ரம் அடைவார். அதே சனி 109 டிகிரிக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது சுமார் 4 மாதம், அதாவது தோராயமாக 140 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி ஜூன் 29 ஆரம்பித்து நவம்பர் 15 நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இந்த வக்ர பயிற்சி நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகுது. அது பாசிட்டிவாகவும் இருக்க போது, சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துடலாம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிற ராசி யாருன்னா தனுசு. ஸோ தனுசுங்கிறது குருவோட ராசி. சேரிட்டி, ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் யார் நிறைய ஓன் பண்ணுவான்னா தனுசு ராசிக்காரங்க தான். ரொம்ப தாராள மனசு, தாராள குணம், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதும் தனுசு ராசிக்காரங்க தான். உடம்புடைய கீழ் பாகத்தில் கொழுப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்னா தனுசு ராசிக்காரங்களுக்கும், குரு தனுசில் ஆட்சியாக இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இந்த பிரச்சனை இருக்கும். சரி, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி பலன்கள் பிரத்யேகமாக எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்ப்போம். பொதுவாக தனுசுக்கு சனி எங்கே இருக்காருன்னா ரொம்ப பாசிட்டிவான இடத்துல தான் இருக்கிறாரு. ஏன்னா தனுசுக்கு இவ்வளோ நாள் குடும்ப சனியாக இருந்தவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு மாறி இருக்கிறாரு. 3, 6, 11 இந்த 3 இடமும் சனிக்கு ரொம்ப நல்ல இடம். அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது தன் வீட்டிலே தான் சனி ஆட்சியாக இருக்கிறாரு. ஸோ எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி. இவங்களே முயற்சி எடுத்துருக்க மாட்டாங்க, பட் கிரெடிட்ஸ் இவங்களுக்கு போயிருக்கும். யாரோ செஞ்ச உழைப்பில் நம்ம பேர் வாங்குறது, இந்த மாதிரி யோகத்தெல்லாம் சனி கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு யோகம்தான். அதெல்லாம் இவ்வளோ நாள் இந்த சனி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவங்களுடைய யங்கர் சிப்ளிங், தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், இவங்களால் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. முயற்சி, இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலலாம் வெற்றி. அடுத்தவங்க முயற்சியிலே இவங்களுக்கு வெற்றி கிடைக்குதுன்னா இவங்க எடுக்கிற முயற்சியில் அப்புறம் இவங்களுக்கு வெற்றி கிடைக்காதா? கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அதே மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்ன காரணம்னா 3ஆம் இடம் ஏற்கனவே சனியோட விடா. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லது செய்ய போகிறேன்ட்டு பேசி பிரச்சனையில் மாட்டுவாங்க. இவங்க பிரச்சனையில் மாட்டுறதுக்கு முக்கியமான காரணமே அடுத்தவங்களுக்கு நான் நல்லது நினச்சி தான் அட்வைஸ் பண்ணுறேன். ஓவராக அட்வைஸ் பண்ணும்போது அவங்க மேலே ஒரு நெகட்டிவான ஒரு தாக்கம் அடுத்தவங்களுக்கு வரும். பட் ஆனால் இவங்க ரொம்ப நல்லது நினச்சி தான் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் பொதுவாகவே தனுசு ராசிக்கு இருக்கும். அந்த விஷயம் இப்போ மாறப்போகுது. ஏன்னா 3ல் இருக்கக்கூடிய சனி வக்ரம் ஆகுறாரு. ஸோ கிளியர் கட் கம்யூனிகேஷன் சொல்லலாம். கிறிஸ்பாக பேசுகிறது, வளவலன்னு பேசாமல் கிறிஸ்பாக பேசுவாங்க. ஏன்னா 3ஆம் இடம் பாசிட்டிவாக இருந்தாலே ரொம்ப வளவலன்னு பேச மாட்டாங்க. பேசும்போது நமக்கு போர் அடிக்காது, எரிச்சல் ஆகாது. 3ஆம் இடம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் பட்சத்தில் எப்பா சாமி எப்படா வாய மூடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இங்கே 3ஆம் இடம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இவங்க பேசுகிறதை இப்போ எல்லாருமே விரும்ப ஆரம்பிப்பாங்க. அந்த கம்யூனிகேஷனில் ஒரு கிளாரிட்டி, தேவையான சொற்களை தேவையான இடத்துல போட்டு பேசுகிறது, அந்த பேச்சுனால ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கிடச்சிட்ருக்கு. சரி, இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, சனி வக்ரமாக இருக்கிறாரு. இந்த சனி பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னா, மேஷத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. மேஷம் இவங்களுக்கு 5ஆம் இடம். 5 அப்படிங்கிறது குழந்தைங்களை குறிக்கும். ஸோ 5ஆம் இடத்துடைய கிரகம் யாருன்னா செவ்வாய். ஸோ இந்த சனி 5ஆம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 5ஆம் இடம்ங்கிறது இவங்க குழந்தைங்களையும் குறிக்கும், இவங்க பூர்வ புண்ணியத்தையும் குறிக்கும், இவங்க பூர்வீகத்தை குறிக்கும், இவங்க குலதெய்வத்தை குறிக்கும். இத்தனை விஷயங்களும் பாசிட்டிவாக மாறுது. பிள்ளைகளை நினச்சி இப்போ யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னா 2 பேர். ஒன்று தனுசு ராசிக்காரங்க, இன்னொன்று மகர ராசிக்காரங்க. என்ன காரணம்னா மகரத்துக்கு 5லே குரு. இப்போ தனுசுக்கு 5க்கு இவ்வளோ நாள் வக்ர பார்வை இருந்தது. இவ்வளோ நாளும் ஒரு கவலை இருந்தது, பிள்ளைங்களை பற்றி கடுமையான கவலை இருந்தது. என்ன ஆக போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு. பட் அந்த விஷயம் மாறுது. இப்போ ஒரு தைரியம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. நம்ம பிள்ளைங்களும் நல்லா தான் இருக்க போகுதுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, தன்னறியாமல் ஒரு நம்பிக்கைங்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ குழந்தைங்களை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருங்க. இனிமேலும் நீங்கள் அப்படி தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு இனி தொடர்ந்து எந்த பாவகிரக பார்வையோ சேர்க்கையோ இல்லை. செவ்வாயோட பெயர்ச்சியும் ரொம்ப பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ சனியுடைய அடுத்த பார்வை எங்கே விழுது? 9ஆம் இடத்துல விழுது. 9ங்கிறது அதிர்ஷ்டத்தில் என்ன ஒரு முடக்கம்? ஒரு சீட்டு கட்டினேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ஒரு பணம் போட்டேன், பட் நான் போட்ட பணம் எனக்கு வரல, நானே என் கையிலேருந்து செலவழிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீட்டில் போட்டு ஏமாறுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏமாறுறது, இந்த மாதிரி இடங்கள்லாம் 9th ஹவுஸ் செய்யும். ஸோ அதுதான் இப்போது நடக்கும். ஏன்னா சனியுடைய பாவக்கோளோட ஒரு பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்கும்போது கரெக்டாக அதை ட்ரிகர் பண்ணி விட்ருவோம். எங்கேயோ பணத்தை கொடுத்து எப்படியோ ஏமாந்துருவோம். பட் இனிமேல் அது நடக்காது. இனிமேல் நீங்களும் சுதாரிப்பாக இருப்பீங்க.
அதே மாதிரி உங்கள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மேம்படும். இவ்வளோ நான் எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டக்காரன் தான். பட் கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துரும். பட் இப்போ திடீர்னு ஒரு சமீபமாக ஒரு 1.5 வருஷமாக எதுவும் நடக்கிறதில்ல. இந்த ஃபீலிங்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப திருமண தடைங்கிறது ரொம்ப நிறைய யாருக்கு இருக்குன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம நினைப்போம் அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்காது, ஜென்ம சனியில் கல்யாணம் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு பாவகிரகத்தோட பார்வையோ சேர்க்கையோ இருக்கும்போது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறதுல ஒரு தடை இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த ராசியெல்லாம் சனி பார்த்தாரோ, விருச்சிகம், சிம்மம், மேஷம், இந்த 3 ராசியும் சனி பார்த்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக விருச்சிகம், சிம்மம், மேஷம், தனுசையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 4 ராசிக்கும் கண்டிப்பாக திருமணத்தில் தடைங்கிறது இருந்திருக்கும். வரன் கிட்ட வர்றது ஃபிக்ஸ் ஆகாமல் போகிறது, இல்லை கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை, வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியல, செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியல, எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி உட்கார வச்சுருப்பாரு இந்த சனி. பட் இந்த வக்ர பயிற்சி அது அத்தனையும் தவிடுபொடியாக்கி நல்ல பலன்களை கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா வரன் ஃபிக்ஸ் ஆகும். அப்பா வழியில் உள்ள சொந்தத்தில் வரன் ஃபிக்ஸ் ஆகும், அல்லது அப்பா வழியில் உள்ள சொந்தக்காரங்களுடைய ரெஃபரன்ஸில் வரன் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு ட்ராவல் பண்ணுவீங்க. லாங் ட்ராவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது எங்கேயோ ஒரு தூர பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு வக்ர சனியோட பார்வை விழுறதுனால ஞானிகள், ரிஷிகள், ஜீவ சமாதிகளில் போய் சேவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குது. எங்கேயாவது போகிறதுக்கு அப்படி சான்ஸ் கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க. இல்லை ரொம்ப நாளாக ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிட்டே இருந்தேன், என்னால் போக முடியலன்னா இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஏன்னா மனசில் ஒரு இன்ட்யூஷன் வருதுன்னா அது நம்மளை மீறின ஒரு சுப்பீரியர் இன்ட்யூஷன் தான். வேறு ஏதோ ஒரு கைடன்ஸில் தான் நமக்கு அந்த தாட்ஸ் வருது. அதெல்லாம் நம்ம டினை பண்ணவே கூடாது, டக்குன்னு போயிட்டு வந்துடணும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த ஒரு பிரச்சனைகள்லாம் விலகி ரொம்ப சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அப்பாவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போது. அப்பாவால் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்பா வழி உறவினர்கள்ட்ட இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு மாறப்போகுது. அப்பா பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருக்க போகிறாரு. ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அவருக்கு அது குறைய போகுது. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு அந்த சனியுடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வை எந்த இடத்துல வருதுன்னா விருச்சிகத்தில் விழுது. விருச்சிகம் 12ஆம் இடம். ஸோ காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், தனுசுக்கு 12ஆம் இடம். பொதுவாகவே தனுசு லக்னத்துலேயோ ராசியிலையோ பிறந்தவங்க விருச்சிகத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் 1994 1995 பிறந்தவங்கலாம் வெளிநாடு வெளிமாநிலத்தில் நிச்சயமாக இருக்கிறதுக்கான யோகம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த 12ஆம் இடம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், உங்களுடைய ட்ராவல், இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த 12ஆம் இடம். இந்த 4 விஷயத்துலையுமே ப்ராப்ளம் இருந்தது. நேரத்துக்கு சாப்பிட முடியல. நல்லா தான் சாப்பிடுவோம். பொதுவாகவே குரு லக்னத்தில் குரு ராசியில் உள்ளவங்க வந்து ரொம்ப மோசமாக அகோரமாலாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஸ்பைசியாக ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்போவாது அதிகமாக எடுக்க மாட்டாங்க. பட் ஆனாலும் இந்த குரு இந்த 12ஆம் இடத்துல விழக்கூடிய இந்த சனி பார்வை என்ன பண்ணுதுன்னா, நல்ல சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன், ஆனால் என்னால் நேரத்துக்கு சாப்பிட முடியல, டேஸ்ட் இல்லை, ஃபுட்டில் டேஸ்ட் இல்லைன்னு நிறைய நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, காஃபி அடிக்ட்ஸ் நிறைய உண்டு பண்ணும் இந்த 12ல் உள்ள சனி பார்வை. அதே மாதிரி இன்சூரன்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இன்சூரன்ஸ் நான் போட்டுகிட்டே இருந்தேன், இப்போ என்னால் திடீர்னு போட முடியல, இல்லை நான் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன், அங்கே ஸ்டக் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை. வெளிநாட்டில் இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. ஏகப்பட்ட பிரச்சனை. வீசா ரிட்டர்ன் ஆகிறது, வீசா கிடைக்காமல் இருக்கிறது, வேலை கிடைக்காமல் இருக்கிறது, ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே மாறப்போகுது. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் வரப்போகுது. அப்பா நல்லா இருக்க போகிறாரு, குழந்தைங்க நல்லா இருக்க போகிறாங்க, நேம் அண்ட் ஃபேம் கிடைக்க போகுது, குலதெய்வத்தோட அருள் கிடைக்க போகுது. முயற்சிகள், அடுத்தவங்க முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக செயலாக போகுது. ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எது தப்பு சொல்கிறதுனே தெரில, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடிவயிறு, பான்க்ரியாஸ், ஸ்பைன், இந்த 3 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் முதுகு தண்டுவடம், உங்களுடைய அந்த பான்க்ரியாஸ், உங்களுடைய வயிறில் நிறைய வெயிட் போடும், ஸோ தொப்பை போடும். அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிறையவே லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகிறத கண்கூட பார்க்க முடியும். ஆல் த வெரி பெஸ்ட் தனுசு. நன்றி, வணக்கம்.